மன்னா. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக இந்த புது மாதமாகிய ஜூன் மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். ஆங்கில வேதாகமத்தில் கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தினால, அவருடைய பிரசனத்தினால அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அவருடைய பிரசனம் நம்மோடு இருப்பது பெரிய ஆசீர்வாதம். அவருடைய பிரசனம் நம்மை நடத்துவது பெரிய ஆசீர்வாதம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய பிரசனம் உங்களுக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் கொடுக்கிற ஒரு பிரதானமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய இளைப்பாறுதல். நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய இளைப்பாறுதல் தேவையா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிற தேவன். அவருடைய பிரசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொண்டு வருவார். சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதம் முழுவதும், இந்த ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். உங்களுக்கு முன்பாக சென்று நடத்துவார். உங்களுக்கு வேண்டிய இளைப்பாறுதலை தருவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இளைப்பாறுதலை தருகிற தேவன், இளைப்பாறுதலை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. உம்முடைய சமூகத்தினால் எங்களை நடத்தும். உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து தாங்கப்பா. உம்முடைய பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க. உங்க பிரசனத்தினால நடத்துங்க. கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.